அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் ரஜீவ்காந்த். குறிப்பாக நாங்கள் இந்த அரசியலமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பு ஒன்று என்பிபியினால் தொடர்ச்சியாக புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வர வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த சிந்தனை, அவர்களுடைய நீண்டகால வரலாற்று விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. அதாவது குறிப்பாக பார்த்தால் இடதுசாரிய பின்னணியில் ஒரு மார்க்சிச லெனினிச சிந்தனையிலிருந்து தோற்றம் பெற்ற ஜேவிபி என்கின்ற அமைப்பு அதனுடைய ஆயுத போராட்டத்தினூடாக ஒரு விடுதலையை விரும்பியிருந்தார்கள். அது அப்படியான விடுதலை என்றால் முதலாளித்துவத்தில் இருந்து முற்றாக விடுதலை பெற்ற ஒரு சோசலிச இலங்கை உருவாக வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்கள் அன்றே கைவிட்ட ஒரு கொள்கையாக இருந்தது இந்த தேசிய இனங்கள் அல்லது தேசிய பிரச்சனை என்கின்ற விடயத்தை அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே முற்றாக நிராகரித்ததோடு ஒரு இலங்கை என்ற ஒரு கோட்பாட்டிற்குள் அனைவரும் இலங்கையர் என்ற ஒரு சிந்தனையில் தான் அவர்கள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கின்ற வரலாற்று விடயங்கள் மற்றும் இலங்கையில் நாங்கள் எதிர்கொண்ட நீண்டகால அடக்குமுறைகள் எங்களுக்கு ஒரு பொழுதும் அனைவரையும் இலங்கையராக உணர வைக்கின்ற அந்த சாத்தியத்தை எங்களுக்கு வழங்கியது கிடையாது. அதன் தொடர்ச்சியாக என்பிபியினுடைய ஜேவிபியினுடைய ஆயுத போராட்டத்தின் முடிவின் பின்னர் அவர்கள் அரசியல் கட்சியாக உருவெடுத்த பிற்பாடு அவர்கள் மிக தீவிரமான கடும்போக்கான சிங்கள தேசியவாத அமைப்பாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஆரம்பகால தலைவர்கள் இன்றும் தங்களுடைய அரசியல் பயணத்தை என்பிபியோடு தொடர்கின்றார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை என்கின்றது இலங்கைக்குரிய ஒரு நாடு என்கின்ற சிந்தனை மிக ஆழமாக அவர்களுக்கு பதிந்திருக்கின்றது. எனவே அவர்கள் உருவாக்க போகும் அரசியல் அமைப்பில் நிச்சயமாக 1978 ஆண்டிலிருந்து அரசியல் அமைப்பின் மீது வைக்கப்படுகின்ற அதீத முக்கியம் வாய்ந்த விமர்சனமாக இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு, தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணயத்தை ஏற்படுத்தல் போன்றவை கணக்கெடுக்கப்படாது என்பது நாங்கள் அவர்களுடைய வரலாற்று பின்னணியை பார்த்தால் எங்களுக்கு நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் லெனின் அவர்கள் கூறிய தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணயம் என்பதை ஒரு இடதுசாரிய பின்னணியில் இருந்து வந்த ஒரு அமைப்பு முற்றாக நிராகரித்துக் கொண்டு மதசார்பின்மை செக்குலரிசம் என்கின்ற விடயம் அடிப்படையாக இருக்க வேண்டியது, நாட்டினுடைய இறைமை செக்குலரிசம் என்ற விடயத்தில், அதாவது மதசார்பின்மையில் முழுமையாக தங்கி இருக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்த இந்த தரப்பு தொடர்ச்சியாக 9ஆம் சரத்திலே பௌத்தத்திற்கான முன்னுரிமையை நாங்கள் பாதுகாப்போம் என்று தொடர்ச்சியாக தேரர்களுக்கு வாக்குறுதி அளித்து சத்தியம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மறுமுனையில் இவர்களுடைய அரசியல் விளையாட்டு எப்படி இருந்தது என்றால், தென்னிலங்கையை பொறுத்தவரையிலும் ராஜபக்சக்களை வில்லன்களாக உருவாக்கினார்கள். வடகிழக்கிலும் ராஜபக்சக்கள் மேல் ஒரு வெறுப்புணர்வு இருந்தது. இந்த இரண்டு வெறுப்புணர்வும் வித்தியாசமானது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் பொருளாதார திருடர்களாக பார்க்கப்பட்டார்கள். வடகிழக்கை பொறுத்தவரையில் அவர்கள் இனஅழிப்பு செய்தவர்களாகவும் அடக்குமுறையாளர்களாகவும் பார்க்கப்பட்டார்கள். எனவே இந்த வெறுப்பு இறுதியிலே அவர்களுடைய அரசியலுக்கு சாதகமாக அமைந்தது. எனவே அவர்களை பொறுத்தவரை நான் அவர்கள் பலருடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல உரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றேன். பல போராட்டங்களில் 2022 ஆண்டிலிருந்து அவர்களோடு பங்களித்திருக்கின்றேன். ஆனால் குறிப்பாக பயங்கரவாத சட்டத்துக்கெல்லாம் தொடர்ச்சியாக சேர்ந்து போராடி இருக்கின்றார்கள். அரசியல் கைதிகளினுடைய விடுதலைக்கு அதில் இன்று எம்பியாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சராக இருக்கக்கூடிய சிலர் இணைந்து போராடி இருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கின்றது. ஆனால் அன்றுமே அவர்கள் ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள். என்னவென்றால், இங்கு இலங்கை என்பது இலங்கையருக்குரிய ஒரு நாடு. இங்கிருக்கின்ற அனைவரும் இலங்கையர் என்கின்ற உணர்வை பெறுவதற்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றானால் இதிலிருந்துதான் இந்த ஒற்றையாட்சி என்கின்ற அவருடைய இலக்கும் பௌத்தத்துக்குரிய முன்னுரிமையை வழங்கிவிட்டு இது பௌத்தர்களுக்கு முன்னுரிமையை வழங்குகின்ற அரசியல் அமைப்பை கொண்ட ஒரு நாடு, பௌத்த நாடு என்கின்ற சிந்தனையோடு இருந்து கொண்டு ஏனைய இன மக்களுக்கான அதிகாரங்களை வழங்காமல் அவர்களை இலங்கையராக அழைப்பது என்பது மிகவும் மோசமான ஒரு விடயம். அதாவது இவர்களே முதலில் தங்களை இலங்கையராக அடையாளப்படுத்த தயாராக இல்லை. இவர்கள் தங்களை அரசியலமைப்பினூடாக அரசியலமைப்பில் வழங்கப்பட்டிருக்கின்ற பௌத்த முன்னுரிமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பௌத்தர்கள் என்று சொல்வதை விரும்பிக் கொண்டு அரசியலமைப்பில் அதை தெளிவாக வைத்துக் கொண்டு ஏனைய அடக்குமுறைக்குட்பட்ட தேசிய இனங்களை இன்று
தங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்காக இளைஞர்களாக அழைப்பது என்பது மிகவும் மோசமான ஒரு செயல்பாடு. வரலாற்று ரீதியாக பார்த்தால் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற அடக்குமுறைகள், அவர்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு, அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பவற்றை முற்றாக மறந்துவிட்டு புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான சிந்தனை என்பிபி என்கின்ற கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது என்பதை நான் நன்கு அவதானித்திருக்கின்றேன். உண்மையிலேயே தமிழ் மக்கள் அப்பாவித்தனமாக ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது, நல்ல மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் புகழாரம் சூட்டுகின்றார்கள். ஆனால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தாங்கள் இழக்கப் போகின்ற அடிப்படை அரசியல் உரிமைகள் பற்றி அவர்களுக்கு சரியான புரிந்துணர்வு கிடையாது என்பதை எனக்கு மிகவும் வருத்தமான விடயம். எனவே இன்று இங்கு பலர் உரையாற்ற இருக்கின்றீர்கள். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஏற்படவிருக்கின்ற பிரச்சனை அரசியல் உரிமை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அரசியல் அமைப்பினூடாக மட்டுமே எங்களுக்குரிய அரசியல் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படுகின்றது, அந்த அரசியல் அமைப்பு வெறுமனே ஒற்றை ஆட்சியின் மூலம் எங்களை தீர்மானிக்க முடியாது, எங்களுக்கு சுயாட்சி என்பது அடிப்படையானது, எங்களுடைய உரிமை இன்னொரு அடக்குமுறை செய்த தேசிய இனம் இன்று வரை அவற்றுக்கான தீர்வை வழங்காத இன்னொரு தேசிய இனம் தீர்மானிக்க முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் தொடர்ச்சியாக காணி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் மக்களுக்கு அவர்கள் எதிர்நோக்குகின்ற அடக்குமுறை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்திலே அவர்களுடைய ஜனாசாக்கள் வலுக்கட்டாயமாக இங்கு எரிக்கப்பட்டது. இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், இங்கு சிங்கள பௌத்த அரசாங்கம் ஒன்று தனக்கு விருப்பமான தீர்மானங்களை தங்கள் இனத்தின் பால் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. ஏனைய இனங்களோ அல்லது பல தேசிய இனங்களை கொண்ட, பல தேசங்களை கொண்ட அல்லது பல தேசிய இனங்கள் சுயநிர்ணயத்தோடு வாழ்கின்ற ஒரு நாடு என்கின்ற உணர்வு இங்கு எவருக்குமே கிடையாது. அடிப்படையிலே என்பிபியினருக்கு அறவே கிடையாது என்கின்ற இந்த விடயம்தான் இந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்ப்பதற்கான முதல் புள்ளியாக இருக்கின்றது. எனவே ஆழமாக இனி வரப்போகின்ற அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. ஒற்றையாட்சியை நிராகரிக்கின்ற ஒரு தரப்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக அடைய வேண்டும். நான் தென்னிலங்கையில் இயங்குகின்றேன். எங்களுடைய அமைப்பாகட்டும், நான் சேர்ந்து வேலை செய்கின்ற அமைப்பாகட்டும், எனக்கு இருக்கின்ற வடகிழக்கு மக்கள் போராட்ட இயக்கமாகட்டும், நாங்கள் அனைவரும் ஒரே குறிக்கோளில் தான் இருக்கின்றோம். ஒற்றை ஆட்சி என்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். இனப்பிரச்சனைக்கான தீர்வாக சுயாட்சி அல்லதுகள், சுயாட்சி உரிமை என்பதை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம், எழுத்து மூலமாக முன்வைத்திருக்கின்றோம். எனவே அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக அமைப்பு ரீதியாக இணைந்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த விடயத்தினுடைய பாரதூரத்தை நாங்கள் மக்களுக்கு எடுத்து கூற வேண்டியது எங்களுடைய அரசியலில் நாங்கள் நேர்மையாக இதய சுத்தியோடு இயங்கினால் அதனுடைய முதல் கடமையாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன்.